السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل ربي زدني علما قل ربي زدني علما قل ربي زدني علما وارزقني فهما. ربي يسر ولا تعسر تمم بالخير برحمتك يا أرحم الراحمين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله. அல்லாஹ்வினுடைய அளவில்லாத கருணையின் காரணமாக குர்ஆன் மனன வகுப்பினுடைய 21வது நாளில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த நாளினுடைய பழைய பாடம் என்பது சூரத்துல் பக்ராவினுடைய முதல் வசனத்தில் இருந்து 101வது வசனம் வரையிலும் இன்றைய பழைய பாடமாகவும், இன்றைய சபக் பாடம் என்பது 101வது வசனத்தில் இருந்து 105வது வசனம் வரை இன்றைய பழைய பாடமாகவும் சபக் பாடமாகவும், இன்றைய புது பாடம் என்பது 105வது வசனத்திலிருந்து 109வது வசனம் வரை, அதாவது முக்கால் ஜுசு வரை இன்றைய புது பாடம் இருக்கிறது. முக்கால் ஜுசு என்பது ஒரு ஜுசுவில் 3 பகுதிகளாகும். ஏறத்தாழ ஒரு ஜுசுவில் 3 பகுதிகளை, முக்கால் பகுதிகளை நாம் இன்றைய நாளிலே முடிக்க இருக்கின்றோம். அல்லாஹ் இந்த முயற்சியில் தொடர்ந்து நமக்கு வெற்றியை தருவானாக. ஒரு ஜுசு முடிவதற்கு இன்னும் கால் பகுதி மாத்திரமே மீதமாக உள்ளது. அதனை மிக விரைவில் எளிதான முறையில் மனனம் செய்து நிரந்தரமாக ஞாபகத்தில் வைத்திருக்கும் வல்லோன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆற்றலை நமக்கு தந்தருள் புரிவானாக. அப்போ இன்றைக்கான புது பாடத்தை நான் ஓதி காமிக்கிறேன். புது பாடங்களை கவனமான முறையில் பார்த்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் மாணவர்கள் அடிக்கடி மனனம் தளரக்கூடியவர்களாகவும் பின்வாங்கக்கூடியவர்களாகவும் வேலைகள் காரணத்தினால் சோர்வடையக்கூடியவர்களாகவும் இருக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய மனதிற்கு ஆரோக்கியத்தையும், அவர்களுடைய மனதிலே ஆர்வத்தையும், அவர்களுடைய மனதிலே அதற்கான தேட்டத்தையும் நாட்டத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்துவான். ஏன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் யாராவது ஒருவர் குர்ஆனை தனது இனிமையான குரலில் அதனுடைய சட்டத்தை பின்பற்றி யாராவது ஓதினால் அல்லாஹ் அவருக்கு முழுமையான ஒரு நன்மையை கொடுக்கின்றான். இன்னும் நல்லோர்களுடைய பட்டியலில் அல்லாஹ் அவர்களை எழுதிவிடுகின்றான். யார? குர்ஆனை நல்ல குரல் வளத்தோடு நல்ல முறையில் சட்டங்களை அறிந்து மனனமாகவோ அல்லது மனனம் இல்லாமல் சரளமாகவோ ஓதக்கூடியவர்களுக்கு இத்தகைய ஒரு அந்தஸ்து இருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதே நேரத்தில் குர்ஆனை படிப்பதற்கு நேரம் இல்லாமல், குர்ஆனை சரியான முறையில் ஓதத் தெரியாமல், நாவுகள் குளறுபடியோடு எழுத்துக்கள் சரியாக பிடிபடாமல் திக்கி திக்கி ஓதக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 நன்மைகளை எழுதுகின்றான் என்று இறை தூதர் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இப்போ இந்த வேலைகளுக்கு மத்தியில், சிரமங்களுக்கு மத்தியில், கஷ்டங்களுக்கு மத்தியில், இன்னல்கள் இடையூறுகளுக்கு மத்தியில் இதை நாம் ஓதும்போது அல்லாஹ் இதற்கான நன்மையை இரட்டிப்பாக்குகிறான். அல்லாஹ் என்ன செய்கிறான்? இதற்குரிய நன்மையை இரட்டிப்பாக்குகின்றான். ஒன்று, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கான ஒரு நன்மை. அது ஒரு நீண்ட ஹதீஸ் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கதபல்லாஹு குல்ல அமலின், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா அமல்களையும் எழுதுகின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சொல்லிட்டு சஹாபாக்கள் சொல்கிறாங்க, இதை சொன்ன பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சும்ம பையன,
பிறகு எப்படி எழுதுறான் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் எங்களுக்கு விளக்குனாங்க. எப்படி தெரியுமா அல்லாஹ் எழுதுறான்? ஒரு அடியான் ஒரு நன்மையை செய்ய நாடினால், நன்மையை செய்ய நாடி அந்த நன்மையை செய்யாமல் விட்டுவிட்டால் அவனுக்கு ஒரு நன்மை செய்ததனுடைய முழு கூலியை அல்லாஹ் எழுதி விடுகின்றான். அதே நேரத்திலே ஒரு அடியான் ஒரு நன்மையை செய்ய நாடி அந்த நன்மையை செய்துவிட்டால் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு அதற்காக 10 கூலிகளை எழுதுகின்றான், அல்லது 70 அல்லது 200 இதைவிட அதிகமாக அல்லாஹ் எழுதுகின்றான். அடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு பாவத்தை செய்ய நினைக்க வேண்டும் என்று நாடி அந்த பாவத்தை செய்யாமல் விட்டுவிட்டால் அவன் பாவம் செய்யாமல் இருந்ததின் காரணமாக அல்லாஹ் அவனுக்கு பரிபூர்ணமான ஒரு நன்மையை எழுதுகின்றான். ஒரு பாவத்தை செய்ய நாடி அந்த பாவத்தை செய்துவிட்டால் அவனுக்கு ஒரே ஒரு பாவத்தை அல்லாஹ் எழுதுகிறான். அப்போ நீங்கள் பாருங்கள், ஓதணும்னு நினைங்க, நாம் எதை நினைக்கிறோமோ அதற்கான வழிதான் நமக்கு லேசாகும். எதை நாம் விரும்புகிறோமோ, எதன் பக்கம் பயணிக்கணும்ன்ட்டு நம்ம முடிவு செய்கிறோமோ அதற்குரிய வழிகளை அல்லாஹ் முதல்ல கொஞ்சம் கரடு முரடாக, கொஞ்சம் கடினமாக அல்லாஹ் நமக்கு காமிப்பான். அதில் தொடர்ந்து நாம் பயணிக்கும்போது, தொடர்ந்து முயற்சிக்கும்போது, நம்மளுடைய முயற்சியை பார்த்து, நம்மளுடைய ஆர்வத்தை பார்த்து, நம்மளுடைய தேட்டத்தை நாட்டத்தை பார்த்து அல்லாஹ் அந்த பாதைகளை இலகுவாக்கி கொடுப்பான். அப்போ தொடர்ந்து என்ன செய்யுங்க, முயற்சிங்க, சோர்வடையாதீங்க. பாருங்கள், புது பாடத்தை பார்ப்போம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 22வது பக்கத்தில் முதல் வரியில் பாருங்கள், சரியா? மா நன்ஸஹ் மின் ஆயத்தின் அவ் நுன்ஸிஹா நஅதி பிகைரின் மின்ஹா அவ் மிஸ்லிஹா அலம் தஅலம் அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். அலம் தஅலம் அன்னல்லாஹ லஹு முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த் வமா லகும் மின் தூனில்லாஹி மின் வலிய்யின் வலா நஸீர். أم تريدون أن تسألوا رسولكم كما سئل موسى من قبل ومن يتبدل الكفر بالإيمان فقد ضل سواء السبيل. ود كثير من أهل الكتاب لو يردونكم من بعد إيمانكم كفارا حسدا من عند أنفسهم من بعد ما تبين لهم الحق فاعفوا واصفحوا حتى يأتي الله بأمره إن الله على كل شيء قدير. இதோட முக்கால் ஜூஸு முடியுது. அதனால தான் இன்றைக்கான புது பாடத்தை கொஞ்சம் கம்மியாக குறைவாகவே நம்ம நிர்ணயிச்சிருக்கிறோம். அடுத்து போகக்கூடிய புது பாடங்கள் கொஞ்சம் அதிகமாகவே போகும். பாருங்கள், கையை வச்சு கவனிங்க, சரிங்களா? மா நன்ஸஹ் மின் ஆயத்தின் அவ் நுன்ஸிஹா நஅதி பிகைரின் மின்ஹா அவ் மிஸ்லிஹா அலம் தஅலம் அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். ألم تعلم أن الله له ملك السماوات والأرض وما لكم من دون الله من ولي ولا نصير. أم تريدون أن تسألوا رسولكم كما سئل موسى من قبل ومن يتبدل الكفر بالإيمان فقد ضل سواء السبيل. ود كثير من أهل الكتاب لو يردونكم من بعد إيمانكم كفارا حسدا من عند أنفسهم من بعد ما تبين لهم الحق
فاعفوا واصفحوا حتى يأتي الله بأمره إن الله على كل شيء قدير. பாருங்க, ما ننسخ من آية أو ننسها نأتي بخير منها أو مثلها ألم تعلم أن الله على كل شيء قدير ألم تعلم أن الله له ملك السماوات والأرض وما لكم من دون الله من ولي ولا نصير أم تريدون أن تسألوا رسولكم كما سئل موسى من قبل ومن يتبدل الكفر بالإيمان فقد ضل السبيل ود كثير من أهل الكتاب لو يردونكم من بعد إيمانكم كفارا حسدا من عند أنفسهم من بعد ما تبين لهم الحق فاعفوا واصفحوا حتى يأتي الله بأمره إن الله على كل شيء قدير. மீண்டும் முறை பாருங்க. ما ننسخ من آية أو ننسها نأتي بخير منها أو مثلها ألم تعلم أن الله على كل شيء قدير ألم تعلم أن الله له ملك السماوات والأرض وما لكم من دون الله من ولي ولا نصير أم تريدون أن تسألوا رسولكم كما سئل موسى من قبل ومن يتبدل الكفر بالإيمان فقد ضل السبيل ود كثير من أهل الكتاب لو يردونكم من بعد إيمانكم كفارا حسدا من عند أنفسهم من بعد ما تبين لهم الحق فاعفوا واصفحوا حتى يأتي الله بأمره إن الله على كل شيء قدير. திரும்ப இதை நல்லா ஒரு முறை பொறுமையாக பார்த்துங்க. ما ننسخ من آية أو ننسها نأتي بخير منها أو مثلها ألم تعلم أن الله على كل شيء قدير ألم تعلم أن الله له ملك السماوات والأرض وما لكم من دون الله من ولي ولا نصير أم تريدون أن تسألوا رسولكم كما سئل موسى من قبل ومن يتبدل الكفر بالإيمان فقد ضل السبيل ود كثير من أهل الكتاب لو يردونكم من بعد إيمانكم كفارا حسدا من عند أنفسهم من بعد ما تبين لهم الحق فاعفوا واصفحوا حتى يأتي الله بأمره إن الله على كل شيء قدير. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين.
தொடர்ந்து பாருங்கள். நான் இப்போ ஒரு 3 வாட்டியோ 4 வாட்டியோ தான் உங்களுக்கு ஓதிருக்கிறேன். ஆனால் நான் இதை மனப்பாடமாக ஓதுறேன். மனப்பாடமாக ஓதுறேன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி நிறைய நேரம் உட்காந்து அதை மனப்பாடம் பண்ணியிருக்கிறேன். இன்னும் நிறைய அதை மனப்பாடம் பண்ண வேண்டியது இருக்குது. அதில் இடையில ஒரு 2-3 இடங்களில் ஒரு சின்ன தடுமாற்றங்கள் வர்றதுனால தான் இடையில நான் பார்த்து என்ன செஞ்சேன், ஓதுனேன். அப்போது நிறைய நேரம் புது பாடத்துக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்யுங்க, ஒதுக்குங்க. போன பாடத்தில் பழைய பாடங்களை எப்படி மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான சில வழிமுறைகளையும் சில ரகசியங்களையும் சொல்லியிருந்தோம். அதையும் முழுமையாக பார்த்து அதன் பிரகாரம் பழைய பாடத்தை பாருங்கள். ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஒரு வாட்டி நான் மூடிட்டு ஓதி பார்க்குறேன் இன்ஷா அல்லாஹ் எந்த அளவுக்கு பாடம் வருதுன்ட்டு. ما ننسخ من آية أو ننسها نأتي بخير منها أو مثلها ألم تعلم أن الله على كل شيء قدير ألم تعلم أن الله له ملك السماوات والأرض وما لكم من دون الله من ولي ولا نصير أم تريدون أن تسألوا رسولكم كما سئل موسى من قبل ومن يتبدل الكفر بالإيمان فقد ضل سواء السبيل ود كثير من أهل الكتاب لو يردونكم من بعد إيمانكم كفارا حسدا من عند أنفسهم من بعد ما تبين لهم الحق فاعفوا واصفحوا حتى يأتي الله بأمره إن الله على كل شيء قدير صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. நாளை ஒரு புது பாடத்தில் சந்திப்போம். புது பாடம், பழைய பாடம், சபக் பாடம் ஆகிய பாடங்கள்